பாடி பிடிக்கிற இடத்துல பந்து அடிச்சு நம்மள பழி வாங்குறாளுங்கப்பா. அண்ணே மேனேஜர் கிட்ட பத்தி வைக்காம இருந்தாங்களா? அது வரைக்கும் ஓகே. வேலே பந்து கிடைச்சிருச்சுப்பா. அண்ணே எப்பா எப்பா பாப்பா கோழியூர் போகுது என்ன பிடிச்சி இழுக்கிறான்ப்பா. செத்தவன் எப்படி இருப்பான்? தத்துவம் பேசுற நேரமாப்பா இது. கோவிந்தா 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 ஏன் அவனை கூப்பிட்டு? அந்த கோவிந்த இல்லப்பா, குளிக்கு இருக்கிற கோவிந்த என் காலை பிடிச்சி இழுக்கிறான். அண்ணே இங்க பாருங்க. அவன் நான் பார்க்க மாட்டேன். அட பாருங்க, அந்த பண்ணாடி நான் பார்க்க மாட்டேன்ப்பா. அண்ணே சூட்கேஸ்னே. செத்து போறவன சவப்பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன சூட்கேஸ்ல வச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க? அவ்வளவு குள்ளமானவனா இவன்? இவன் கோழியூர் கோவிந்தனா இல்ல கோழி குஞ்சு கோவிந்தனா? குடுப்பா. இப்ப திறந்த அந்த வெளிய எடுத்து 4 அப்ப அப்புறம் ஜானு, அன்னைக்கு நீ என்ன கழட்டி விட்ட இல்ல, இன்னைக்கு உன் கார் பிரேக் என்ன கழட்டி விட போற. இன்னோட நீ க்ளோஸ். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏன் இந்த கோவிந்தனை கூப்பிடுறீங்க? அட நான் இந்த கோவிந்தனை கூப்பிடலப்பா, திருப்பதி கோவிந்தனை கூப்பிட்டேன். சும்மா கோடி கோடியா கொடுத்துருக்கான் பார். அண்ணே இது ஊரா விட்டு சொத்து திரும்ப உள்ள வச்சிருக்கேன். சுமார்பா என்னமோ குளிக்குள்ள கோவிந்து உட்கார்ந்து பேப்பர் படிக்கிற மாதிரி அவன் கையில இருந்து நம்ம லவக்குன்னு புடிங்கிட்டு போற மாதிரி பேசுறியா? அப்படியே பணத்தை உள்ள விட்டா செல்லடிச்சு போயிரும்பா. இங்க பாரு, லாட்டரியில் அடிக்காத பணம் நமக்கு சூட்கேஸ் மூலமா அடிச்சிருக்கு. அண்ணே இதை எடுத்துட்டு போறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்புதான். நீ ஒதுங்க, நான் எடுத்துட்டு போறேன். அப்பதான் எடுத்துட்டு வரேன். முன்னாடி நிக்குதே வண்டி, அதை எடுத்துக்கோ. எடு எடு எடு. ஏன் நிறுத்துறீங்க? நான் நிறுத்தல, அதே நிறுத்துச்சு. இறங்கி போய் தள்ளு. நான் சொல்றத கேளு, மரியாதை அந்த காரை ஃபாலோ பண்ணணும். இல்லைனா உன் மூளை சதறிடும். கன்னடு மேன், நானும் அந்த காரை தான் ஃபாலோ பண்றேன். சீக்கிரம். அண்ணே பிரமாதமா வண்டி ஓட்டுறீங்க. இதுக்கு முன்னால டிரைவர்ல தானே வேலை பார்த்தேன். ஓ நிக்காம போ. ஏன் மச மசன்னு முழிக்கிற? நானே நினைச்சாலும் நிறுத்த முடியாதுப்பா. என்ன சொல்ற? பிரேக் பிடிக்கலப்பா. பிரேக் பிடிக்கலையா? பிரேக்கும் போச்சு, சரக்கும் போச்சடா. நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. இந்த பீட்டர் பாண்ட் எப்படி காரை கண்டுபிடிச்சிருவான். போகுது, கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணே பின்னாடி போலீஸ் வராங்கண்ணே. கையை காட்டி ஓவர்டேக் பண்ணி போச்சுருப்பா. அண்ணே நம்மள தோட்டிட்டு வராங்கண்ணே. இந்த புட்டியை பத்தி யாராவது போலீஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 1 கோடி அவுட்டா? நம்ம தப்பிக்க வழியே இல்லையா? அண்ணே வேகமா போனேன். என்னண்ணே கார் நின்னு போச்சு. இது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண முடியாது. தள்ளு. அட பொட்டிய போடு. தள்ளு. எப்பா வேலே, என்னால இனிமே ஒரு அடி கூட தள்ள முடியாது. அண்ணே போலீஸ் வந்து நம்மள இந்த பொட்டியோட பார்த்தாங்க. 1 கோடி ரூபாய் பணம் போச்சு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? வேலே, அங்க ஒரு போர்டு பாத்தியா? இந்த வீடு விற்பனைக்குன்னு போட்டிருக்கு. ஆமா, நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. இந்த பெட்டி அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாமா? சரி வாங்க.
ஏறுங்க. அண்ணே, இப்படி வாங்க. அண்ணே, நீ முதல்ல ஏறுங்க, அப்புறம் புட்டிய தரேன். புட்டிய பிடிங்க. என்னண்ணே ஒரே இருட்டா இருக்க? வெயிட். அண்ணே, லைட் கொஞ்சம் கீழே காட்டுங்க. பெரிய சைஸ் மூசாக்கள். இதை எடுத்துட்டு புட்டியை மறைச்சு வச்சுட்டா யாருக்கும் தெரியாது. 2 நாள் கழிச்சு வந்து எடுத்துக்குவோம். குட் ஐடியா. ஆமா, இது எப்படி எடுக்கிறது? இதோ இப்படித்தான். எப்படி இதெல்லாம் ரெடிமேட் வச்சிருக்கீங்க? அந்த டப்பா கார்ல முழுசா இருந்தது இந்த ஒண்ணுதான். அடிச்சு போயிட்டேன். தொடுங்க தொடுங்க. இங்க கொடுங்க. டேய். தொடுங்க. கொடுங்க. வாங்க. பாய். வாங்க மாப்பிள்ளைங்களா, வாங்க. ஏண்டா மறைச்சு வச்சா கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டீங்களா? அது சார் போலீஸ். ஏய், ஸ்பாட்லயே புடிச்சம் பாத்தியா? இந்த பீட்டர் பாண்டியனை சலீசா எடை போட்டுறாதீங்க. இல்ல சார், அது ஏய், நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா கேஸ சின்ன லெவல்ல முடிச்சிடலாம். இல்ல எதுக்கு திருடுனீங்க? சார், இதெல்லாம் ஒரு திருட்டுனா எப்படி? ஏதோ ரோட்ல போகும்போது கீழே ஒரு பரிசு கடந்தா நீங்க எடுக்க மாட்டீங்க. அது மாதிரி தான் அது நாங்களும். பர்ஸா? அது பர்ஸா? அது பொட்டிங் சார். ஒட்டியோ டப்பாவோ காணாம போச்சுட்டு ஓனரே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சார், அவன் உள்ள படுத்திருக்கான். எப்படி சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க முடியும்? எப்ப வேலை கோழியூர் கோவிந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். முடியவே முடியாத. ஏப்பா, திருடுனதும் இல்லாம ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறீங்களா? இந்த பாருங்க சார், நாங்க உண்மையிலே எடுத்து காரை திருடிக்கிறீங்க. கார திருநத்துக்காக பிடிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு இல்லையா? கண்டிப்பா இல்ல. என்னது வாயில? வேறல எதுக்கு? நீங்க கண்டுபிடிச்சீங்க. இங்க பார், டென்னிஸ் கோர்ட்ல அந்த பொண்ணோட கலடா பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க சார். அது மட்டும் இல்ல, அவங்க காரையும் திருடிட்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க சார். என்ன? ஆமா, நடங்க ஸ்டேஷனுக்கு. வாங்க சார், போலாம். யோ, அங்கக்கே போறீங்க? வேன் இருக்குது. அது யாரோ எடுத்து போடுங்க சார். நல்லா இருக்கு. போலாம் சார். யார் தள்ளுறது? ஏறுங்கப்பா. பாத்தியா வேலு, கோடீஸ்வரனா இருக்க வேண்டிய நம்ம இப்படி கொசுக்கடியில மாட்டிட்டு முடிக்கிறோம். அண்ணே, நம்ம பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கு ஒரே வழி இந்த பச்சை புட்டியில நமக்கு கிடைச்ச 1 கோடி ரூபாய். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு. ஒரு தடவை சொல்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க. முதல்ல அந்த இடத்துல இருந்து அதை எடுத்தோம். ஓகே ஓகே. அதை எடுத்துட்டு போய் அதுல வச்சு ஓட்டிட்டு போனோம். அந்த இடம் வந்த உடனே அது நின்னு போச்சு. அதை அங்கேயே விட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அதை வச்சோம். கரெக்டா? கரெக்ட். அதுல பேசிட்டு இருக்காங்க. எதை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே. உங்க 2 பேருக்கு இன்னைக்கு விடுதலைப்பா. இன்னும் 4 நாள் இருக்கே. இன்னைக்கு காந்தி பிறந்த நாள். காந்தி அக்டோபர் 2 தானே பிறந்தாரு? இந்திரா காந்தி பிறந்த நாளுங்க. பரவாயில்லப்பா. என்னங்க, யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? பூஜை பண்றதுக்கு ஒருத்தரை வர சொல்லியிருந்தேன். ஏங்க, பூஜை கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணுமா? விசாலம், நாம ஏதோ இந்த வீட்டை வாங்கி போட்டுட்டோம். இதுக்கு முன்னால இங்க யாருமே குடி இருந்தது இல்லையா? காத்து கருப்பு ஏதாவது அண்டி இருக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா. பூஜை பண்ணிட்டு நாம இங்க வந்தா நல்லது தானே? சரிங்க. அடே, வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். என்னங்க இது, நமக்காதான் ஏதோ சொல்றாங்க. இவருக்கு இந்த டானாவும் ராணாவும் வராது. இவருக்கு என்ன, இவரு பரம்பரைக்கே வராது. யாருங்க இவரு? இவரு பெரிய வாஸ்து சாஸ்திர சிகாமணி. அது என்னப்பா வாஸ்து? இந்த மணியண்டி சாஸ்திரம், தோஷ பரிகாரம், மணி மந்திர யந்திர தந்திர ஔஷதம் இதெல்லாம் இவருக்கு தெரியும். இதை தவிர பேய் காத்து கருப்பு இதெல்லாம் ஓட்டுவாரு. வேற என்னங்க ஓட்டுவாரு? சைக்கிள் ஓட்டுவாரு, ஸ்கூட்டர் ஓட்டுவாரு. ச்சே, இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆ! எதுக்குங்க இவ்வளவு பெரிய புட்டி? நான் தியானம் பண்ண போறேன்.
இழுத்துடலாம் காத்து கருப்பெல்லாம் வெளியில வரும். உடனே அதை பிடித்து அந்த பொத்திக்குள்ள அடைக்க போறேன். அப்ப நான் மெயினை ஆஃப் பண்ணிடுறேன். அடைங்க. ஜாக்கிரதையாரு. அண்ணே, அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் தான். எப்படி நீங்க சொன்னீங்களே என்ன வீட்டுக்கு யாராவது குடி வந்திருப்பாங்க. அன்னைக்கு இருட்டா அந்த மணிய வீடு இன்னைக்கும் இருட்டா இருக்குன்னு. ஆமா, சீக்கிரமா வா, கூட்டி தூக்கிட்டு ஓடி போயிடலாம். அண்ணே, லைட்டர் எடுங்க. என்னப்பா நம்ம லைட்டுக்கு இவ்வளவு பவர்? அண்ணே, மீன் யாரும் போட்டுருக்காங்கண்ணே. வாங்க பாக்க. ஐயோ. அண்ணே, அண்ணே, இங்க வாங்க. வாங்க, ஏறுங்க. அண்ணே, நம்ம டென்னிஸ் கோஷ்டிங்க. ஆமாப்பா, என்ன ட்ரெஸ், என்ன தழுப்பா இருக்காடுங்க. இந்த பொத்திக்குள்ள போட்டு அடைக்கிட்டேன். அடிக்குது அடிக்குது. இடுக்குது. கத்திக்குது. காத்து கடுப்பெல்லாம் அடங்கல. டேய் தித்யா, ஐயா. உடனே அந்த முடகா பொடிய எதுடா? ஐயோ, மிளகா பொடியாப்பா. ஓம் கிரீம். டேய் தித்யா, ஐயா. அதை எது? எது சாமி? கொதிக்க வைத்த நல்லெண்ணெய். ஐயோ. சாமி, என்ன உள்ளே இருந்து கூக்குரல்? அது ஆதவாத பேய், சீக்கிரத்தில் அடங்காது. தித்யா, ஐயா. அதை எது? எடுத்துங்க சாமி. கண்டோத்திரி, குண்டோத்திரி, சாவித்திரி, மாயத்திரி. ஐயோ. அண்ணா, அண்ணே, சத்தம் போடாதீங்க. அப்பதான் உள்ள ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சு விட்டுருவான். இதெல்லாம் வச்சுட்டு எப்படி இப்ப சத்தம் போடாம இருக்கிறது? டேய் தித்யா, ஐயா. அந்த பொத்தியை தூக்கி கொண்டு போய் நடு கடலில் வீசியதி. என்னப்பா இப்ப போய் நிலக்கடலை திங்கிறீங்க? அது இல்லனே, பொட்டிய நடு கடல்ல தூக்கி போட சொல்றான். ஐயோ, ஐயோ, சாமி. அண்ணே, கண்ணு எரியுது.